சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, வணக்கம். தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்பான முழு விவரம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் காலை 9 மணிக்கு இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடங்கி இருக்கிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் அடையாள உண்ணாவிரத போராட்டம் என்ற பெயரில் இத்தகைய உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள். இவர்கள் 2 முக்கிய அம்ச கோரிக்கைகளை அந்த வலியுறுத்தல்களாக வைத்திருக்கிறார்கள். முக்கியமாக கள்ளக்குறிச்சி அந்த விஷசாராய மரணங்களை தடுக்க தவறியதாக குறிப்பிட்டு திமுக அரசை கண்டித்தும், அதே போல சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வலியுறுத்தியும் இந்த 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இத்தகைய உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள், அதிமுகவினுடைய அனைத்து எம்எல்ஏக்களும் கூட பங்கேற்று இருக்கிறார்கள். அதே போல ஒரு புறம் பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவரோடு சேர்ந்து அந்த 62 எம்எல்ஏக்களும் கூட அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சேர ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். மறுபுறம் பார்த்தோம் என்றால் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள், மேலும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கூட, மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கூட அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் தொண்டர்களும் கூட ஏராளமானோர் இங்கே குவிந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்தவாறு இந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கேற்றவாறு காவல்துறையும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஆங்காங்கே போலீசார் நிற்க வைக்கப்பட்டு முழு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை 60க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முக்கியமாக பார்த்தோம் என்றால் இந்த சம்பவம் நடந்ததை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வருகை தந்து அங்கே இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு நலம் விசாரித்து ஆறுதலும் கூட தெரிவித்திருந்தார். மேலும் கருணாபுரத்திற்கு சென்றிருந்த அவர் அங்கே உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு அந்த உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு அவர்களினுடைய குடும்பத்தினருக்கும் கூட ஆறுதலை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது தொடர்பாக இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் கூட வைத்திருந்தார். தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூட அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டு இருந்தது. இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் அனைத்து மாவட்டங்களினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் இந்த போராட்டமானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்தந்த மாவட்ட மூத்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் தலைமையில் அந்த போராட்டம் என்பது நடைபெற்று இருந்தது. திமுக அரசை கண்டித்தும் சிபிஐக்கு வழக்கு அந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தியும் அந்த போராட்டம் என்பது நடைபெற்று இருந்தது. இதற்கிடையே ஆளுநர் RN ரவியை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நேரில் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவரிடம் கூட அது தொடர்பான புகார் மனு, திமுக அரசை கண்டித்தும் அதே போல சிபிஐக்கு விசாரணையை மாற்ற வலியுறுத்தியும் கூட அந்த புகார் மனுவை கூட கொடுத்திருந்தார். தொடர்ந்து பார்த்தோம் என்றால் பேரவை என்பது தொடங்கி இருந்தது. அந்த சட்டப்பேரவையிலும் கூட இது தொடர்பான அந்த விவாதத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் தொடர்ந்து கோரிக்கை என்பது எழுந்திருந்தது. அனைவரும் இந்த விஷயத்திற்கு, இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைவரும் கருப்பு சட்டை அணிந்தவாறு தினந்தோறும் சட்டப்பேரவைக்கு சென்று அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்ததோடு அந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு அந்த வலியுறுத்தலையும் தொடர்ந்து வைத்து வந்தார்கள். இதற்கிடையே பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த பேரவையில் கூட இது தொடர்பான அந்த வலியுறுத்தலை வைத்த போது அது மறுக்கப்பட்டதாக குறிப்பிட்டு அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் தொடர்பாக விவாதிக்க அனுமதி மறுப்பதாக குறிப்பிட்டு அவர்கள் அங்கே பேரவையில் அமளியில் ஈடுபட்ட ஒரு நிலையில் தொடர்ந்து பேரவைத் தலைவர் அப்பாவு அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய பேரவை கூட்டத்தொடரில் இருந்து அனைத்து பணிகளில் இருந்தும் அவர்களை பங்கேற்க கூடாது என்ற ஒரு உத்தரவை போட்டிருந்தார். முக்கியமாக அவர்கள் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து வெளியே வந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் அப்பாவு நடுநிலையோடு செயல்படாமல் அரசியல் நிலையோடு செயல்படுகிறார் என்றும் கூட குறிப்பிட்டிருந்தார். அவர் சபாநாயகர் பொறுப்பிலிருந்து விலகிவிட்டு அவர் அரசியல் செய்யட்டும் என்றும் கூட அவர் சபாநாயகர் அப்பாவினுடைய முடிவுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே இன்றைய தினம் கூட
உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெறும் என்று நேற்றைய தினம் வந்து அது தகவலாக நமக்கு வந்து கிடைத்திருந்தது. இதற்கிடையே இன்றைய தினம் இத்தகைய உண்ணாவிரத போராட்டத்தை வந்து அதிமுகவினர் முன்னெடுத்து இருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 62 எம்எல்ஏக்கள் வந்து அனைவரும் கருப்பு சட்டை அணிந்தவாறு பங்கேற்று இருக்கிறார்கள். 9 மணிக்கு தொடங்கிய இந்த உண்ணாவிரத போராட்டமானது இன்று மாலை 5 மணி வரை வந்து நடைபெற இருக்கிறது. முக்கிய முன்னாள் அமைச்சர்களும் கூட ஒரு புறம் அமர்ந்து இருக்க, ஒரு புறம் மேடையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எம்எல்ஏக்கள் ஒரு சேர அமர்ந்திருக்கிறார்கள். எம்எல்ஏக்கள் அனைவரும் பேரவையில் இருந்து அந்த நடப்பாண்டிற்கான கூட்டத்தொடரில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வகையிலும் கூட இந்த எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத அடையாள போராட்டம் என்பது வந்து நடைபெறுவதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இதற்கிடையே 2 முக்கிய அம்ச கோரிக்கைகளை வந்து முன்னெடுத்து இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த கள்ளசாராய அந்த விசசாராய விவகாரத்தில் திமுக என்பது வந்து சரியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டு திமுக அரசை கண்டித்தும், அதே போல இந்த விசாரணையை சிஐடி என்பது விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் கூட அதிமுக தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தல்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே அது தொடர்பாகவும் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் கூட இத்தகைய இத்தகைய உண்ணாவிரத போராட்டத்தை வந்து அவர்கள் முன்னெடுத்து இருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்பி உதயகுமார், செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, சி விஜயபாஸ்கர், பொள்ளாச்சி ஜெயராமன், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு உள்ளிட்ட முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் முதல் எம்எல்ஏக்கள் வரை அனைவருமே கூட ஒரு சேர அமர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அனைவரும் தற்பொழுது வரை அமைதியான முறையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வந்து முன்னெடுத்து இருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று மாலை 5 மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது வந்து நடைபெற இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் நான் முன்பு குறிப்பிட்டது போலவே இங்கே போலீசாரும் வந்து கூட 300க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள்.